மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்திய பொருட்களுக்கு 100% வரி கிராண்ட் பண்ணிட்டாங்க, அமலாயிடுச்சு அவங்க ஊரில். நமக்கு என்ன பாதிப்பு, யூஎஸ்ல இருக்க மக்களுக்கு என்ன பாதிப்பு? இது நீண்ட காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டே இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 100% வரியை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சியை பல்வேறு கட்சியினர் ஆதரவு கொடுத்து அந்த முயற்சி பண்ணிட்டே வந்தாங்க. அது இந்த செனட் சபையில் தீர்மானத்துக்கு விடும் பொழுது 100 பேரில் 86 செனட்டர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன், எப்படி இவ்வளோ பெரிய ஆதரவு இந்த மசோதாவுக்கு? வேலை பொதுவாக இந்த வேலை இழந்து விட்டால் இந்தியர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா 60 நாட்கள் கிரேஸ் பீரியட் இருக்கும். இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து இன்னைக்கு வேலை போயிடுச்சுன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ட்ரம்ப் திருப்பி ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க பார்த்தா தெரியும். லீகலா வர்றேன்னு சொல்லிட்டு இல்லீகலா வர்றானுங்க. என்ன சொல்றாரு? காழ்ப்புணர்ச்சியில சொல்ற மாதிரி. ஆமாங்க, ஒரு கடுமையான காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாரு. லீகலா வர்றானுங்க H1B விசால, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கிரீன் கார்டு எடுத்துடுறானுங்க. அந்த ஊர் பிள்ளை, அப்புறம் அந்த ஊர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி முன்னாடி சரி குடியுரிமை பெற்றுட்டு அரசியல்ல என் கூட போட்டி போடுறானுங்க. அமெரிக்காவோட செனட்டர் சொன்னார், ட்ரம்புடைய முட்டாள்தனம் இந்தியாவை எதிர்ப்பது காரணம், இந்தியாவோடு நாம் கடந்த 20 வருடங்களாக ஒரு துல்லியமான ஒரு நுண்ணிய அரசியலை கொண்டு போயிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் வந்து ஒரு கட்டமாக பவர் ஆகிட்டே போனாங்க, நமக்கு அது சிக்கல் இல்லையா? நம்ம எப்படி இல்லை, எப்பொழுதுமே பாகிஸ்தான் பவர் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது சிக்கல் தான். நான் மாட்டுக்கிறதுல முக்கியமான சிக்கல், ஏற்கனவே சவுதியோட அவங்க உடன்படிக்கை போட்டாங்க. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். 100% மார்க் எடுத்தால் நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் 100% வரி போட்டால் பெரும் கஷ்டம்தான். அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ யூஎஸில் நிலவிட்டு இருக்குது. யூஎஸில் வந்து இந்த இந்திய பொருட்களுக்கு 100% வரி அப்படின்ற மசோதா பாஸ் ஆகுமா ஆகாதான்ற நிலைமையில் பாஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்பினுடைய நடவடிக்கையில் வந்து செனட்டில் விமர்சனம் இருக்குது. அவங்களாம் சொல்கிறாங்க இது பாஸ் ஆகாது, 100% வரின்ற தப்புன்னெலாம் நிறைய கருத்து இருந்துச்சு. நம்மளே கூட பேசியிருக்கோம். டக்குன்னு நினைச்சாங்களோ தெரியல, இந்திய பொருட்களுக்கு 100% வரி கிராண்ட் பண்ணிட்டாங்க, அமலாயிடுச்சு அவங்க ஊரில். நமக்கு என்ன பாதிப்பு, யூஎஸில் இருக்க மக்களுக்கு என்ன பாதிப்பு? இது நீண்ட காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டே இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் தான் இப்படி அடாவடியாக முடிவெடுப்பார். செனட்டில் ரொம்ப நல்லவங்க. செனட்டில் வந்து கொஞ்சம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால் செனட் சபையில் அந்த மசோதா வந்து பாஸ் ஆனால் தான் சட்டமாக கொண்டு வரப்படும். சனிக்கிழமை தான் செனட் பற்றி அவ்வளோ பேசிட்டு போனீங்க நீங்கள். ஆமாம், மொத்தமே 100 பேர் தான். மாநிலத்துக்கு 2 செனட்டர்கள் தான் இருப்பாங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நிலைமைக்கு டெமோக்ராட்டிக் கட்சியிலையும் ரிப்பப்ளிக் கட்சியிலையும் கிட்டத்தட்ட சமபலத்தோடு இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம். ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி, அது அதிதீவிர வலதுசாரி. ட்ரம்புக்கெலாம் எதுனாலும் இது பண்ணுவாங்க. இந்த டெமோக்ராட்டிக் கட்சி எப்போவுமே கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க. அது இந்தியா மேலே எப்போவுமே சாஃப்ட் கார்னர் இருக்கும். கடந்த காலத்துடைய அமெரிக்க ஜனாதிபதிகளை பார்த்தாவே தெரியும். ஒபாமாலாம் நம்ம ஊருக்காரர். ஒபாமாலாம் வந்து நம்ம இந்தியாவோட நெருக்கமாக இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கமலா ஹாரிஸ் வெற்றி பெறணும்னு நினச்சோம். பைடன் கூட கொஞ்சம் வலதுசாரி சிந்தனை இருந்தால் கூட இந்தியாவிற்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கல. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், ஆனால் நாம் நம்முடைய இந்திய பிரதமர் நம்ம மக்கள் ட்ரம்புக்கு ஆதரவான முடிவெல்லாம் எடுத்தோம்ல. அங்கே ஹவுடி மோடி மாதிரி நம்ம வந்து நமஸ்தே ட்ரம்ப்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். காரணம், ட்ரம்பை புகச்சிக்க வேண்டாம், ட்ரம்போட நெருக்கமாக இருக்கணும். அரசியல் தலைவர் மட்டும் இல்லை சார், இங்கே நிறைய பேர் ட்ரம்புக்கு வாக்களியுங்கள் என்று நம்ம பிரதமர் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். கோயில் வேற கட்டினாங்க நம்ம கோயில். இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சுந்தர் பிச்சை மாதிரி ஆட்கள் எல்லாம் உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க. நமக்கு ஒரு அமெரிக்கன் ட்ரீம் வேறு இருக்குது. ஆமாம், ஏன்னா அதிகமாக கல்வி கற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகுங்கிறது இந்திய மக்களில் ஒரு பிரிவினருக்கு கனவாகவே இருந்தது. கண்டிப்பாக. அப்போ இந்த சூழலில் நாம் ட்ரம்ப் ஆதரவு தான் எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை, கச்சா எண்ணெய் எங்கேடா வாங்கணுன்னு இருக்கும்போது அமெரிக்காவே சொன்னாங்க நீங்கள் ரஷ்யாவில் வாங்குங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்வதற்கு முன்பாக நம்மளே வாங்கினோம். அதற்கு உடனே அவங்க வந்து ரிட்டாலியேஷன்லாம் கொடுத்தாரு, எச்சரிக்கை வாங்காதீங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு ஒரு வழி இல்லை.
140 கோடி மக்களுக்கு வந்து பெட்ரோல் கொடுக்கணும். இன்னொன்று சார், ரஷ்யா எத்தனை வருஷமாக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரியும். அவங்கள ஏன் நம்ம இவங்களுக்காக பகச்சிக்கணுன்ற பாயிண்ட் இருக்குல்ல. ரஷ்யா நம்முடைய உறவு முறை, அமெரிக்கா நம்முடைய வியாபார உறவு, அவ்வளோதான். நமக்கு ரெண்டு வேணுங்கிறது தான் நம்முடைய அயலக கொள்கை. நமக்கு அவன் பங்காளியும் வேணும், இங்கே பகையாளியும் வேணுங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். இப்போ இந்த இடத்துல அவங்க தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையில் கூட 100 நாளுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. 100 நாள் வாங்கிக்கலாம், நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். நம்ம அதை கூட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கோம். நீ யாரா சொல்கிறதுக்கு நாங்கள் வாங்குறது வாங்காமல் இருக்கிறது? ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு தன்னிச்சையான சாவரினிட்டி இருக்குல்ல, ஒரு நமக்கென்று ஒரு அறம் இருக்கிறன்ற நாடு, அது முக்கியம். நீ சொல்லிலாம் நம்ம வாங்க மாட்டோம். ஒரு காலத்தில் 71 நினைக்கிறேன், அப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் நீ பாகிஸ்தானோட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி நமக்கு ரிட்டாலியேஷன் அனுப்பிச்சிருந்தார். நேவியே வந்துச்சு. அப்போ இந்திரா காந்தி பிரதமர், இந்திரா காந்தி திருப்பி நல்லா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, எங்களை ஆட்சி செய்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. நீங்கள் பல 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்தியாவை அடிமைப்படுத்திய காலமும் மலையேறி விட்டது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதோடு முடிஞ்சது. இப்போ இதுதான் அவர்களுடைய இது. அப்போ இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு 100% வரியை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சித்தை பல்வேறு கட்சியினர் ஆதரவு கொடுத்து அதை முயற்சி பண்ணிட்டே வந்தாங்க. அது இந்த செனட் சபையில் தீர்மானத்துக்கு விடும் பொழுது 100 பேரில் 86 செனட்டர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமான நினைச்சேன், எப்படி இவ்வளோ பெரிய ஆதரவு இந்த மசோதாவுக்கு. லின்சே கிரஹாம்னு ஒரு செனட்டர், அவர் வந்து குடியரசுக் கட்சியுடைய செனட்டர். அவர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு இந்தியா மேல் இந்த மாதிரி 100% வரி விதிக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்த ஒருத்தர், ஆதரவு தெரிவித்தவர். இந்தியா மட்டுமல்லாமல் சில நாடுகள் இருக்கின்றன, இந்த நாடுகளில் மேல் 100% வரியை விதிக்க வேண்டும், இது செனட் சபை இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பெரிய அளவில் விவாதமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த கிரகம் லின்சே கிரகம் இறந்து போயிட்டார் சமீபத்தில். அவர் நினைவாகவே அந்த சட்டத்தை கொண்டு வரானுங்க. முக்கியமாக லின்சே கிரகம் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து குறிப்பாக 5 நாடு, சீனா, இந்தியா, அஜர்பைசான், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. இதில் ரஷ்யா இல்லையா? ரஷ்யா மேலே தான் ஏற்கனவே அவங்க இப்போ ஒன்றும் இல்லையே. இந்த 5 நாடுகள் மேலே தீர்மானம் பண்ணுறாங்க. ரஷ்யாவை சேர்க்கல பாருங்கள், நல்ல கேள்வி. இந்த அஜர்பைசான் ரஷ்யாவோட நட்பு நாடு, பக்கத்து நாடு. ஸ்லோவாக்கியா ரஷ்யாவோட நட்பு நாடு. ஹங்கேரி அவர்களுக்கு கச்சா எண்ணெய் தேவைனால வேறு வழி இல்லாமல் ரஷ்யாட்ட வாங்குறாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு, அவங்க வாங்கிக்கூடிய ஒரே நாடு ஐரோப்பிய நாடு. சீனா சொல்லவே வேண்டாம், நீ என் மேலே எவ்வளோ நாள் வரி விதிச்சுக்கோ, நான் அங்கே தான் வாங்குவேன் அப்படின்னு. இப்போ அவங்க எதாவது பண்ணுவாங்களே சார், அதை நம்ம வெயிட் பண்ணி அது வேறு இருக்குது. ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா திருதிருண்டு ஒரு முழிக்கிற ஒரு சூழல். ஏண்டா நான் அவன் கூடவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுருக்கேன், ஒன்றையும் நான் பகிச்சிக்கல, எனக்கு போய் 100% வரி விதிச்சிட்டேன்னு இப்போ வந்து ஒரு அதிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, நம்ம பொதுவாக இப்போ யாருக்கு ரொம்ப பாதிக்கும், நம்ம துணி வகைகளை ஏற்றுமதி செய்கிறோம், திருப்பூர் மக்களுக்கு ரொம்ப பாதிக்கும், குஜராத் மக்களுக்கு பாதிக்கும், வியாபாரிகளுக்கு பாதிக்கும். பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ். ஆமாம், வைரம் ஏற்றுமதி செய்கிறோம், இங்குள்ள மார்வாடிகள் சிக்கல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம், பார்ட்ஸு. ஆமாம், இதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கும். இது நம்மளை எங்கே போய் பிரச்சனையை கொடுக்குன்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய ஏற்றுமதி விஷயங்கள் பார்த்திங்கன்னா தோராயமாக வந்து 15% அமெரிக்காவுக்கு தான் 15-20% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். நம்முடைய ஏற்றுமதி அந்நிய செலவாணி நமக்கு அங்கேருந்து வருது. இப்போ 100% வரி என்று வரும்போது எந்த மாதிரி சிக்கலை கொடுக்கும்? ஏற்கனவே இப்போ விவசாய பொருட்களை இறக்குமதிக்கு நம்ம இந்தியாவோடு அமெரிக்கா ஒப்பந்தங்கள் போடக்கூடிய இடத்துல இருக்காங்க. இல்லை, அது ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு சிக்கலான சூழல். இந்த மரபணு மாற்றப்பட்ட இதுகளை கொண்டு வர்றோம், அங்கே இருக்கிற சோயாபீன்ஸை கொண்டு வர்றோம், பல்வேறு விஷயங்களை, பால் ப்ராடக்ட்டு, அங்கே வந்து எக்ஸ்பயரான பால்கள்லாம் இங்கே இறக்குமதி பண்ணுறானுங்க. இப்போ இது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய இது. இன்னொரு முக்கியமானது இந்தியாவை சார்ந்தவர்கள் பலரும் அமெரிக்காவில் வேலை பார்ப்பதை ஒரு கனவாக பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் முடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவில் தான் வேலை. இன்றைக்கி வந்து வேணால் பெங்களூர்லேயும், மும்பைலையும், சென்னையிலையும், ஹைதராபாத்லேயும் ஐடி கம்பெனிஸில் இன்றைக்கி வேலை பார்க்கலாம். பட் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள்,
அவருடைய கனவு என்பதே அமெரிக்காவாக தான் இருக்கும். அங்கே போய் எப்படியாவது ஒரு க்ரீன் கார்டு வாங்கிடணும், H1B விசாவில் போயிட்டு க்ரீன் கார்டு வாங்கிடணும். இந்த கனவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல குடும்பங்கள், நான் யாரும் சொல்ல விரும்பலை, அப்படி ஒரு பெரிய கனவு இருக்கும். அப்போ அந்த கனவை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் சிதைத்திருக்கிறார்கள். எப்படின்னா இந்த H1B விசா, L1 விசா, இந்த விசாக்கள் எல்லாம் பொதுவாக எப்படின்னா வேலைக்கு போய் படிக்க போகிறவங்க இந்த H1B விசாவில் இருந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. இதில் வந்து பல்வேறு வகையான விசாக்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா MNC கம்பெனி இருக்கும், இங்கே அலுவலகம் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் அமெரிக்காவில் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே அனுப்பிவிடுவாங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், அங்கே போய் வேலை பார்ப்பாங்க. அது L1 விசான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. H1B விசாங்கிறது ஒரு இடத்துல போய் வேலை கிடைச்ச உடனே வேலை பார்ப்பாங்க. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அவங்களை வெளியே அனுப்ப முடியாது. க்ரீன் கார்டுன்றது நிரந்தரமாக நீங்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் குடியுரிமை பெற முடியும். ஏற்கனவே பல்வேறு நபர்கள் இல்லீகலாக வந்துட்டாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் கொதிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. பலரும் இன்றைக்கி வந்து லீகலுங்கிற பேரில் இல்லீகலாக வந்து அரசியலுக்குள்ளே வந்து நம்ம தலையை போட்டு உருட்டுறானுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மேயர் ஆகிட்டான், ஒருத்தன் வந்து செனட்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறான், கையில் வேற சாப்பிட்றானுங்க, அதில் கையில் வேற திங்கிறானுங்க, இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு கொதிச்சு போயிருக்கார். இப்போ இந்த கோபத்துடைய வெளிப்பாடு எங்கே போய் நிற்கிதுன்னா, இந்த H1B விசா வைத்திருப்பவர்கள் எல்லாம் வேலையில் இருக்காங்கல்ல, வேலை பொதுவாக இந்த வேலை இழந்து விட்டால் இந்தியர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா 60 நாட்கள் கிரேஸ் பீரியட் இருக்கும். H1B ஒரு டைம் அந்த டைம் தாண்டி இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பீங்க, ஒரு H1B விசா கொடுப்பாங்க, வேலை இழந்துட்டீங்க, உங்களுக்கு 60 நாள் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அப்படின்னா வேறு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு வேலை தேடுறது. அப்படி வேலை தேடினா உங்களுக்கு மறுபடியும் ஒரு H1B விசா கிடைச்சிடும். இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா கிடைக்கிற மாதிரி தான். அந்த கிரேஸ் பீரியடை இன்றைக்கி நீக்கியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து இன்றைக்கி வேலை போயிடுச்சுன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பேக்கே பண்ண முடியாது. நினச்சி பாருங்கள், ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, பலரும் இல்லீகலாக போனாங்கன்னு சொல்லிட்டு மிலிட்ரி விமானத்தில் ஏற்றி கையெல்லாம் கட்டி கொண்டாந்து இறக்கி விட்டு போனானுங்க. அதுக்கே நம்ம வாய மூடிக்கிட்டு தான் இருந்தோம். அது கரெக்டு தானே. ஆனால் சில நாடுகள்லாம் பார்த்தா அப்படிலாம் செய்யாத, நாங்கள் ஃப்ளைட் அனுப்புகிறோம் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னானுங்க, அது கூட நம்ம செய்யலை. இன்றைக்கி அடுத்த கட்டமாக இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. யாருக்கு பாதிக்கும்னா இந்த மாதிரி போன மக்கள் இன்றைக்கி சிக்கலில் இருக்காங்க. சார், இன்னொன்று, இங்கே உள்ள பல மிடில் கிளாஸ் குடும்பம் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனால் பொழைச்சிக்கலான்ற மாதிரி கேனடாவை சூஸ் பண்ணாங்க, அங்கே இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ யூஎஸில் இப்படி பிரச்சனை இருக்குது. இதோடைய ரேட் வந்து H1B உடைய அப்ளிகேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம ஒரு சில மாதம் முன்னாடி செய்தி பார்த்தோம். இப்போ அதோடைய வேலிடிட்டியும் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எப்படி முதல்ல இவ்வளோ இன்ஹியூமேனான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து அங்கே நடக்குது? இல்லை, இப்போ ட்ரம்ப் திருப்பி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தா தெரியும். என்ன சொல்கிறேன்னா, லீகலாக வர்றேன்னு சொல்லிட்டு இல்லீகலாக வர்றானுங்க. என்ன சொல்கிறாருன்னா காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிற மாதிரி. ஆமாங்க, அவர் கடுமையான காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாரு. லீகலாக வர்றானுங்க H1B விசாவில், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து க்ரீன் கார்டு எடுத்துடுறானுங்க. அந்த ஊர் பிள்ளை, அப்புறம் அந்த ஊர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சரி குடியுரிமை பெற்றுட்டு அரசியலில் என் கூட போட்டி போடுறானுங்க. இப்படி தான் இருந்து ஒருத்தன் வந்தவன் செனட்டர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது, அந்த அம்மா இல்லீகல் இமிக்ரெண்ட். யாரை அப்துல் சையத் ஒய்ஃபே சொல்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்தாவே தெரியுது இல்லீகல் இமிக்ரெண்ட்னு. அவரை பற்றியும் நாங்கள் விரிவாக பேசியிருக்கோம். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் அதையும் பாருங்க. இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். ஒரு பையன் வந்து இங்கே வந்து வர வேண்டாம், எப்பா 150 வருஷத்துக்கு முன்னாடி அனைவருமே இல்லீகல் இமிக்ரெண்ட் தான், அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அமெரிக்காவே வந்து இமிக்ரெண்டால் உருவான நாடு தானேங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இப்படி சொல்லும்போது இப்படிலாம் பண்ண இந்த காழ்ப்புணர்ச்சி தான் இது. அந்த வலதுசாரி அந்த சிந்தனை தானே. ஏதாவது நாங்கள் தான் இருக்கணும், ஒயிட்ஸ் தான் இருக்கணும். சமீப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பினத்தவர் ஒரு காவலர் வந்து கால் அமைக்க ஒரு இதான வெளிப்பாடு தான். அப்போ இதுதான் என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆப்பிரிக்கர்கள், ஏஷியர்கள், ஆசியாவை சார்ந்த ஆப்பிரிக்காவை சார்ந்தவர் நிறைய உள்ளே வர்றாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பிரிட்டன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், இது வந்து தவிர்க்கணும், நான் புதுசாக சட்டம் கொண்டு வர போகிறேன். அதாவது அவன் இங்கே குடிமக்களாக இருந்தாலும் இந்த மாதிரி இமிக்ரெண்டாக வந்தவங்க தேர்தலே போட்டிடக்கூடாது, ஓட்டு வேணால் போட்டுக்கலாம், இப்படிலாம் பேசுகிறார். ஆனால் சார், இங்கே இன்னொரு கேள்வி வருது சார். என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவிலேருந்து போகிறவங்க ஒரு கேட்டகரி நம்ம போய் ஒர்க் பண்ணுறோனாலும் பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் அங்கே போகிறாங்க, அவங்களால தொந்தரவு இருக்குன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் அவங்க வந்து ஒரு வகையில் இல்லீகலாக வராங்க, இல்லை வந்து ஒரு மாபா எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு வருது. அப்படி இருக்கும்போது ஒரு நாடு அவங்களுடைய உள்துறை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அல்டிமேட்டாக எடுத்து, உள்ளே வர்றவனோ வெளியே இருக்கவனோ
இல்லீகல் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இப்படி வர்றவங்க தான் இல்லீகலாக இருக்காங்கிறதும் குற்றச்சாட்டு தவறு. இப்போ நீங்கள் அந்த புள்ளி வரும் அப்படி இல்லை. ஏன் அங்கே இருக்கின்ற அமெரிக்கர்கள் வெள்ளை இனத்தவர்களுடைய குற்ற பின்னணியும் இருக்குது தானே செய்யுது. எவ்வளவு போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கி வெள்ளை இன மக்கள் அதிகமாக அங்கே அதை கன்சியூம் பண்ணுறாங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸ்கூல் வயலேஷன் இருக்குது. ஸ்கூலில் வந்து துப்பாக்கி வச்சு சுடுறது பாருங்கள் யார். இப்போ இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒருத்தரை ஒரு பேரண்ட்ஸ் வந்து வந்திருப்பாங்க 70களில் 80களில் உள்ளே வந்திருப்பாங்க. அங்கே குழந்தை அங்கே தான் பிறந்திருக்கும். அவன் ஒரு 40 வருஷமும் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்துருப்பான். அவன் எப்படி வெளிநாட்டுக்காரனாக இருப்பான்? அதைத்தான் ட்ரம்ப் சொல்கிறாரு. இங்கே வந்து பிறந்துட்டா நீ அமெரிக்கன் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் அமெரிக்காவில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கொண்டு. இது எல்லாமே என்னன்னா ஆனந்தராஜ் சொல்லுவார்ல, எங்கே பிறந்தவன்டா இங்கே வந்திருக்கேன்னு பயங்கர கடுமையாக கோவப்படுறாரு. இது தேவையில்லாது. நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க பூரா எல்லாம் அந்த பயலாக இருக்காங்க. பூரா பயல் அங்கேருந்து வந்தவனா இருக்கான். ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, பூரா பயல் நம்ம பயலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனையை பேசுகிறாங்க. இது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஹியூமன் ரைட்ஸை பேசுகிறானுங்க, சட்டம் பேசுகிறானுங்க. காரணம் இங்கே வந்து நம்மள்கிட்டயே படிச்சுட்டு கல்வி கற்றுக்கொண்டு இன்றைக்கி நமக்கு எதிராக இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சி தான். உள்ளே வர்றாங்க, பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனையை விதைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற பல்வேறு அமெரிக்க தலைவர்கள், அப்ரஹாம் லிங்கன்லேருந்து பல்வேறு நபர்களை பாருங்களேன், அவர்கள் எல்லோருமே வந்து வெளியேந்து வந்தவர்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய எதிரியாக இருந்த வந்து ஒபாமா தானே இது பண்ணாரு. அதான் சொல்கிறேன். இப்போ இதே கரெக்டான கேட்டீங்க. இதே ஒபாமாவை வந்து ஆப்பிரிக்கா நாடை சார்ந்தவர், அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற பில் வந்து காலி பண்ணதே ஒபாமா தான். இப்போ இது வைத்து ஒருத்தரை நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. இப்போ இந்த விஷயத்துக்கு வரேனே, இப்போ நீங்கள் இந்த இந்தியாவிற்கு எதிராக 100 விழுக்காடு அந்த வரியை ஆதரித்த 86 செனட்டர்களும் பலரும் வந்து வெளியேந்து வந்தவங்களும் இருக்காங்க. ஓகே. ஆனால் அவர்கள் வந்து அங்கே கிறிஸ்துவ கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் தான். அதே நேரத்தில் அங்கே ஒரு தந்தை வந்து அமெரிக்கராக இருப்பார், தாய் இப்படிலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கான். செனட்டர்ஸ்லாம் இப்போ வந்து குடியரசுக் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கான், ரிப்பப்ளிக் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கான், டெமோக்ராட்டிக் எல்லாமே இருக்கான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அமெரிக்கா நிலவு சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதுவும் இருக்குது, ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இது எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா 2 விஷயமாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒன்று, அமெரிக்காவுக்கு எதிரியார், எந்த நாடுகள் எதிரியாக இருக்குது. 2, ரஷ்யா ஆதரவு என்பதும் ஈரான் ஆதரவு என்பதும் அதற்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 85ல் 96ல். எப்படின்னா, நீங்கள் ரஷ்யாவிடமிருந்தும் ஈரானிடமிருந்தும் நீங்கள் கச்சா எண்ணெயோ மற்ற பொருளோ வாங்கினால், முதலீடு செய்தால் நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் என்று ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இது ட்ரம்ப் காலத்துக்கு முன்னாடியே செஞ்சது தான். அப்போ அடிப்படையில் அமெரிக்காவுடைய சிந்தனை போக்கு இப்படி தான் இருக்குது. ட்ரம்ப் வேணால் கூடுதலாக இருக்கலாம், சிந்தனை போக்கு என்பது இப்படி தான் இருக்கிறது. ஆகவே அதே நேரத்தில் இந்த செனட் சபையில் வந்து இந்தியா மேலும் 100% விழுக்காடு வரி விதிப்பு என்பது ரொம்ப கடுமையானது. இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி வெளியுறவுத்துறை சார்ந்து ஒரு நிகழ்வில் பேசுகிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்ம வந்து நட்பாக இருக்கிறோம், இவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கோம், எல்லா வகையிலையும் அமெரிக்காவோடு ஒரு டிப்ளமேசியை வச்சுருக்கோம். அமெரிக்காவோட செனட்டர் சொன்னார், ட்ரம்புடைய முட்டாள்தனம் இந்தியாவை எதிர்ப்பது காரணம், இந்தியாவோடு நாம் கடந்த 20 வருடங்களாக ஒரு துல்லியமான ஒரு நுண்ணிய அரசியலை கொண்டு போயிட்டுருக்கோம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை பிரித்து கொண்டு வந்திருக்கோம். அதை ட்ரம்ப் கெடுத்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். சார், இப்போது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபார்ட்டி பேக்ட் மாதிரி துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அவங்க ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. எப்பயுமே பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் நம்மளை விட. அந்த பேக்ட் இப்போ அமெரிக்கா மேலே போட்டிருக்க வரி இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாகிஸ்தான் வந்து ஒரு கட்டமாக பவர் ஆகிட்டே போனாங்கன்னா நமக்கு அது சிக்கல் இல்லையா? நம்ம எப்படி இல்லை, எப்பொழுதுமே பாகிஸ்தான் பவர் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது சிக்கல் தான், மாற்றுக்கிறதுல முக்கியமான சிக்கல். ஏற்கனவே சவுதியோட அவங்க உடன்படிக்கை போட்டாங்க, சமீபத்தில் விட்டுட்டோம். இப்போ துருக்கியோடவும் சேர்த்து 3 நாடுகள் சேர்ந்து போட்டு, அதாவது நாம் ஒரு நாடை அடித்தால் 3 நாடையும் அடித்ததுக்கு சமம்னு நேட்டோ மாதிரி வராங்க. அவங்க நேட்டோ மாதிரி கிட்டத்தட்ட வர்றாங்க. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு விதமான அச்சுறுத்தல் தான். அதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போ ரஷ்யாவோட நெருக்கம் இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நாம் வந்து சீனாவை வந்து ஒரு எதிரியாகவே பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவை அதனால தான் நம்ம விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செப்டம்பர் நடக்கின்ற இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு வராங்க, பேச போகிறோம்.
இந்த பிரிக்ஸை வந்து பலப்படுத்தணும். ஆனால் சார் சீனாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ரொம்ப பெரிய நெருக்கத்தில் இருக்காங்களே. இப்போ பார்டர் ஏரியாஸ் வந்து அவங்க கூட்டா அவங்களுடைய சோல்ஜர் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம இதுக்கு பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே காரணம் நாம் அமெரிக்காவோட இருக்கின்ற நெருக்கம் தான். இப்போ நீங்கள் இப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் சீனாவோட நெருக்கமாக இருக்கு, சீனாவுக்கும் அமெரிக்காவும் ஆகாது. ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்காவும் நெருக்கமாக இருக்காங்களா, அது ஒரு டிப்ளமசி. அது மாதிரி நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, நமக்கு பாகிஸ்தான் பிடிக்கலைன்னா கூட சீனாவோட நெருக்கமாக இருப்பதில் என்ன தப்பு இருக்குது? இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு கவுண்டர் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மூன்றும் அரபு நாடுகள் அல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. துருக்கியில் பேசுவது துருக்கி மொழி, அரபு நாட்டில் பேசுவது வந்து அரபு, பாகிஸ்தானில் உருது. இப்போ மொழி ரீதியாக அவர்கள் இணையவில்லை, மத ரீதியாக இணைந்திருக்கிறார்கள், முஸ்லீம் நாடு. இப்போ நம்ம சீனாவோடு என்ன முரண்படுறோம், எல்லையினால் முரண்படுறோம். இப்போ நாம் வந்து ரெண்டு நாடை நம்ம வந்து பிரித்து பார்க்குறது, சீனாவோடு நம்ம நெருக்கமாக இருக்கிறது தவறு இல்லை. ஏன்னா ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் நாடு தான், ரஷ்யாவோட நெருக்கம் இருக்குது. ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நாம் இப்பொழுது வந்து அந்த முடிவை எடுக்கணும். ஒரு வெளியுறவு கொள்கையில் நம்ம அந்த ஒரு சின்ன முயற்சி பண்ணணும். நமக்கு இந்த எல்லை பிரச்சனை இருக்கிறது, அதனாலே நம்ம அமெரிக்காவோடு கொஞ்சம் கை வச்சுட்ருக்கோம். நாளைக்கு சீனா வந்தால் அமெரிக்காவும் வேணும்னு. ஆனால் இப்போதுள்ள நிலைமையில் அமெரிக்கா நம்பகத்தன்மையுள்ள நாடல்ல. ஓகே, அது முக்கியமானது. ரஷ்யாவை ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா நம்பகத்தன்மையுள்ள நாடல்ல. ரஷ்யா நமக்கு உறவு. இதே 1971 பாகிஸ்தானோட சண்டை போடும்போது நமக்கு ஆதரவாக நாடு சோவியத் யூனியன். கப்பல் அனுப்புனாங்க, நம்ம கப்பல் அனுப்பிச்சாங்க, கூட நின்றாங்க, இந்தியா மேலே எந்த தப்பு இல்லைன்னாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து நமக்கு ஆதரவாக வீட்டோ பவரை பயன்படுத்தியது சோவியத் யூனியன். நம்ம அணு ஆராய்ச்சி எல்லாமே அங்க நமக்கான அத்தனை விஷயங்களையும் செஞ்சவர்கள், ஆயுதங்களை கொடுத்தவர்கள் சோவியத் யூனியன். அப்போ நமக்கு உறவு. அவங்க என்னைக்கு தான் சண்டை போட்டாலும் உறவு முக்கியம். அதனால ரஷ்யாவோட நெருக்கமாக இருப்பது தான் நமக்கு சரி என்பதுதான் நம்முடைய உறுதியான முடிவாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. ஓகே சார், ஒரு பக்கம் எல்லையை பகிர்ந்துக்கிற ஒரு நாடு ஓவர் பவர் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கான சிக்கல்கள் சவால்களும் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.